குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் தொழுப்பேடு சித்தர்னு பார்த்தோம். அந்த ஊரில் இருக்கிற ஒரு முரட்டு ஆசாமி இவரை நம்பாமல் இவருக்கு ஏதான ஒரு கெடுதலை பண்ணணுங்கிறதுக்காக மது வகைகளை கொண்டு வந்து கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி ஒன்று ஒன்றா கொடுக்குறார். எல்லாத்தையும் குடித்து முடிச்சுட்டார். தொழுப்பேடு சித்தர் அப்படியே இருக்கார், எந்த மாற்றமும் இல்லை. பெட்டியெல்லாம் காலியான பிறகு கேட்குறாராம், கண்ணு இன்னும் பாட்டில் இல்லையா, கூல்ட்ரிங்க்ஸ் இல்லையா, அவ்வளோதானே அப்படின்னு கேட்குறாராம். அப்போ தான் அந்த முரட்டு ஆசாமிக்கு புரியறது, இவர் சாதாரணமான மனிதர் அல்ல, உண்மையிலேயே சித்தர் அப்படின்னு தெரிஞ்சு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். சாமி என்னை மன்னிச்சுடுங்க, நான் ஏதோ ஒரு பெரிய பாவச் செயலை பண்ணிட்டேன், உங்களை சோதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்துட்டேன். இவை அத்தனையும் மது பாட்டில்கள். மதுவா? இல்லை கண்ணா, எல்லாமே கூல்ட்ரிங்க்ஸ் பேரில் இருந்தது அப்படிங்கிறாராம் சுவாமிகள். சித்தர் சொல்கிறாராம், இல்லை சாமி எல்லாமே மது வகைகள், நான் தப்பாக உங்களை சோதிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கிறாராம். பரவாயில்ல கண்ணு, நீ நல்லது தானே கொடுத்த, கூல்ட்ரிங்க்ஸ் தானே கொடுத்த அப்படிங்கிறாராம். அப்பவும் தொழுப்பேடு சித்தர் அந்த ஒரு என்ன சொல்கிறது, தாம் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமேங்கிற ஒரு குறுகுறுப்பு அவருக்குள்ளே இருந்து, சாமி எனக்கு ஏதான ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்கள் சாமி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்போ பண்ணது பெரிய தப்பு, நீங்கள் ஏதான பிராயச்சித்தம் சொல்லணும்னு சொல்கிறாராம். அப்போ சொல்கிறாராம், பிராயச்சித்தமா கண்ணு, அமாவாசை வருது, அடுத்த அமாவாசை வருது, அந்த தேதியை சொல்கிறார். அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 10,000 பேருக்கு இங்கே சாப்பாடு போட்டுரு, ஒரு வடை பாயசத்தோட அப்படிங்கிற. எத்தனை பேர்? 10,000 பேர். அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை 10,000ங்கிறதெல்லாம். அவர் பெரிய பணக்காரர். அவர் சித்தரை பற்றி புரிஞ்சு போச்சு. இதுலேருந்து இந்த பாவச்செயலேருந்து ஒரு தனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், இந்த தோஷத்திலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சரி சாமி அமாவாசை அன்னைக்கு நான் 10,000 பேருக்கு இந்த இடத்துல சாப்பாடு போட்டுறேன் அப்படிங்கிற. அமாவாசை வருது, அன்றைக்கி காலையிலேருந்தே சமையல்லாம் நடக்கிறது, எல்லாம் வெட்ட வெளி, திறந்த வெளி, அங்கே சாப்பாடு சமையல்லாம் வேலை நடக்கிறது. 10,000 பேர்னு சும்மாவா? வடைன்னா 10,000 வடை போடணும், 10,000 அப்பளம் போடணும், எவ்வளோ பெரிய வேலை, எல்லாம் நடந்துட்டுருக்கு, சமையல் நடக்கிறது. இந்த தொழுப்பேடு சித்தர் ஒரு இடத்துல உட்காந்துருக்கார், அழகமல்ல அவரோட இடத்துல உட்காந்துருக்கார். சமையல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, சமையல் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடம் முழுக்க பார்த்தோன்னா அந்த சமையல் வாசனை, சாப்பாட்டு வாசனை அப்படி மூக்க தொலைக்கிறது. இந்த வெட்ட வெளியில் ஏதான ஒன்று ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், ஏதோ ஒரு காரியம் பண்ணுறோன்னா என்ன ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு வச்சுங்களேன். வெயில் மழை இரண்டும் தாங்க முடியாது. வெயில் கூட கொஞ்சம் சமாளிக்கலாம், ரொம்ப சூரியன் தகிக்க ஆரம்பிச்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சூரியன் கூட பொறுத்துக்கலாம். மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, உட்கார முடியுமா? இது வெட்ட வெளி. இது இந்த தொழுப்பேடு சித்தர் இருக்கக்கூடிய இடம் வெட்ட வெளி. ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கான பந்தல் போடுறது அதெல்லாம் சாத்தியம் கிடையாது, சாத்தியம் இல்லை. அவர் என்ன சொல்லிருக்கார், இந்த இடத்துல போட்டிருக்கண்ணே, இந்த வெட்ட வெளியிலே போட்டுரு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கார். என்ன பண்ணிருக்கார், பணக்காரர் எல்லாம் முடிச்சுட்டு கடன் ஆட்களை வச்சு இலையெல்லாம் போட சொல்கிறார். எத்தனை இலை? 10,000 இலை, ஒரே பந்தி, ஒரே பந்தி. ஆட்கள்லாம் சமைக்கிறதுக்கு பரிமாறுறதுக்கு கூடுமாட எத்தனையோ ஆட்கள்லாம் கூட்டு வந்திருக்கார், எல்லாருமே வந்திருக்காங்க, ஆட்கள்லாம் தயாராக இருக்காங்க. சித்தரோட அனுகிரகத்தினால அக்கம்பக்க கிராமங்கள் பக்கத்து ஊர்கள்லேருந்து எல்லாம் சாப்பிடவும் வந்துட்டாங்க. 10,000 பேர் திரண்டுட்டாங்க. 10,000 பேர் உட்காந்தாச்சு. எங்கே உட்காந்தாச்சு? இலையில் உட்காந்தாச்சு, சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. சாப்பாடு பரிமாறணும், பாயசத்துலேருந்து ஆரம்பிக்கணும், சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்கணும். சாமி சித்தர் ஒரு இடத்துல உட்காந்துருக்கார், எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார், வேடிக்கை பார்த்துட்ருக்கார். சமையலை பரிமாறலாம், சாப்பாடெல்லாம் பரிமாற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப
ஒரு தடங்கல் வருது. என்ன தடங்கல்? இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.